அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோவில்கள் இருக்குங்க. அதில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போய் வழிபட்டுட்டு தான் வராங்க. ஆனால் தனிப்பட்ட இந்த கோவிலுக்கு அப்படின்னு ஒரு நல்ல நாள், இந்த விசேஷ நாள் அப்படிலாம் கிடையாது. தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒரு சில கோவில்கள் தான் இருக்குது. அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது மேல்மருவத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி பீடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவினுடைய புகழ்பெற்ற கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. ஓம் சக்தி பீடம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்பலாம். அதே போல் திருமணமான பெண்கள் கூட கோவிலோட கருவறையில் நுழையக்கூடிய ஒரே தேவி சக்தி பீடம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுக்கு மாலை அணிந்து போய் வழிபட்டுட்டு வரக்கூடிய பக்தர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. மேலும் இந்த கோவிலில் திடீரென நடந்த அதிசயங்கள் அப்படின்னு பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. சுமார் 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஒரு அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்லப்படுது. இவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய முழு வரலாறு மற்றும் தற்போது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குங்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நாம் அந்த அம்மனையே பார்த்து வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடம் சித்தர் பீடம் அல்லது சித்திர பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இந்த கோவில் பெங்களூரில் இருந்து 304 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஆதிபராசக்திக்கு மாலை அணிவித்து தேவி சன்னிதானத்தை தரிசித்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும் இல்லை, இன்னைக்கு பலரும் தங்களுடைய அனுபவத்தால் உணர்ந்து வரக்கூடிய விஷயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த கோவிலுடைய வரலாறு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதங்கள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு வரைக்கும் மிக பெரும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது 21 சித்த ஆண்களும் பெண்களும் உயிரோடு இங்கு இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. பல்வேறு மதங்களை சேர்ந்த சித்தர்கள் கூட இங்கு அடக்கம் செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இந்த சித்தர்களில் ஒருவர் என்றென்றைக்கும் இங்கு வசிப்பதாகவும் தன்னுடைய பக்தர்களுக்காக எப்போதும் காத்திருப்பதாகவும் நம்பப்படுது. குறிப்பாக சித்தி என்பது ஆதிசக்தியினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் பக்தர்களிடம் பேசுவாள், மக்களுக்கு உதவக்கூடிய வகையில் நடந்து கொள்வாள் அப்படின்னு நம்பப்படுது. கடவுள் அப்படின்னு சொன்னாவே மனிதர்கிட்ட பேசக்கூடிய ஒரு குணம் தாங்க. எப்படி அப்படின்னா உருவமாகவோ உயிருடனோ வடிவமாகவோ வந்து அந்த கடவுள் நம்மக்கிட்ட பேசாது. ஆனால் நாம் மனம் திறந்து ஒரு 2 நிமிடம் உட்காந்து கண் மூடி, தாயே எனக்கு இந்த பிரச்சனை, என்னை நீ கண் திறந்து பார்க்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மையை நீ கொடுக்கணும் அப்படின்னு மனம் உருகி உட்காந்து பேசி பாருங்க. கண்டிப்பாக அந்த கடவுளுக்கு உங்களுடைய குரல் கேட்கும். அதே போல் அந்த கடவுள் உங்களுக்கு மறைமுகமாக இருந்தே நன்மையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு விஷயம் தடையாகவே இருக்குன்னா அந்த தடையை விலக்கி விடுவார். உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனை அல்லது குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை அல்லது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்கலை, ரொம்பவே கடன் பிரச்சனையாக இருக்குது, ஒரு தீராத நோயாகவே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, வருத்தப்படுறீங்க அப்படின்னா இனிமே வருத்தப்படாதீங்க. அந்த கடவுளை நினைத்து உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு தெய்வமாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அழுது வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆரம்பம், ஒரு நிம்மதியினுடைய தொடக்கம் உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போது மேல்மருவத்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய இடத்துல 1960ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்ததாம். அந்த வேப்ப மரத்தில் இருந்து பால் சொட்டி கொண்டே இருந்துச்சான். ஆனால் அந்த பால் கசப்பாக இல்லை. வேப்ப மரத்தில் பால் கிடைக்கும் அதிசயம் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாம்பு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேப்ப மரத்தில் இருந்து வடியக்கூடிய பால் அருந்திய மக்களுக்கு எல்லா நோய்களும் நீங்கி போனதா. இதனால் அந்த இடத்துல
இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா மக்கள் நம்பினாங்க. அந்த வேப்ப மரத்தின் பாலை குடித்தா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சிக்கன் குனியா போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட உடனே மறைந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிறகு 1966 புயல் காரணமாக அந்த அதிசய வேப்ப மரம் வேரோடு சாஞ்சு போச்சான். அப்போது சுயம்புலிங்கம் ஒன்று தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வேப்ப மரம் இருந்த இடத்துல சுயம்புவா லிங்கம் ஒன்று கிடச்சிருக்கு. அது உண்மையாகவே ஒரு அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கு பிறகு மக்கள் அந்த சுயம்பு லிங்கத்துக்கு சிறிய சன்னிதானத்தை ஒன்று செய்து வழிபட தொடங்கியிருக்காங்க. அந்த இடத்துல ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்கள் அதன் பிறகு தான் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது அதே இடத்துல 3 அடி நீளம் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையின் மீது ஆதிபராசக்தி தற்போது வீற்றிருக்காங்க. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே வந்து அம்மனை வழிபடுறாங்க. தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு நாகம் ஒன்று இன்னைக்கும் கூட வந்து வழிபடுகிறது அப்படின்னு ஒரு அதிசயமான தகவலையும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த வேப்ப மரத்து இருந்த இடத்துல ஒரு புற்று ஒன்று இருந்தது. அந்த இடத்தில் நாகம் வசித்தது. அந்த நாகம்தான் அம்மனை காண்பதற்காக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் குறிப்பிட்டு ஆதிபராசக்தியினுடைய ஆணையின்படி கோவிலானது கட்டப்பட்டிருக்கு. இதனால் இந்த கோவில் சாதி சமயங்களை கடந்த சித்தர் பீடம் என்றும் அழைக்கிறாங்க. கோவிலுக்கு உண்டான ஆகம விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது தான் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இடம் அப்படின்னு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியினுடைய மூலஸ்தானத்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த வேப்ப மரம் இருந்தது. அங்கு தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்டாள் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இங்கு சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து கோவில் கட்டக்கூடிய பணியானது 1977 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அன்று முதல் சித்தர்பீடத்தில் பக்தர்கள் அம்மனிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கினாங்க. இதில் கிடைத்த காணிக்கையை வைத்து தான் இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இப்போது கட்டப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் கிடையாதான். இதனால் பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்பாள் கிட்ட வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டாங்களாம். பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிவமைப்பதற்கு உத்தரவிட்டாங்களாம். அதன்படி சிலை வடிவமைக்கப்பட்டு அதில் இன்றைக்கு வரைக்கும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து வருவாங்க. விரதம் இருந்து வருவதை வழக்கமாக வைத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண் பக்தர்கள் வருகையில் இந்த கோவிலுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இப்படி மாலை அணிந்து இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். குறிப்பாக பெண்கள் இங்கு வருகை அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். சிவப்பு துணி அணிந்து வரக்கூடியவங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மேலும் பில்லி சூனியம் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவங்களில் அந்த பில்லி சூனியத்தில் இருந்து விடுபட அதர்வன பத்ரகாளி கோவில் இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. சென்னையில் இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் அமைந்திருக்கு. காலை 6 to 12 மணி வரையிலும் மாலை 5 to 9 மணி வரையிலும் கோவிலுடைய தரிசன நேரமாக சொல்கிறாங்க. இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இன்றைக்கும் இங்கு நாகம் வந்து வழிபடுகிறது என்று சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியமானது என்று தான் சொல்லணும். நிறைய பேர் இங்கு மாலை அணிந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்நாளில் வருடம் இங்கு மாலை போட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டு வருடம் போகக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை பற்றிய நிறைய ஆச்சரியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.